ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. ப்ராடராக எல்லா இண்டிசஸும் இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த இறக்கத்துக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2500 ஸ்டாக் இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. 429 ஸ்டாக் 52 வீக் லோவை ஹிட் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடக்க இருக்கிற யூஎஸ் ஃபெட் மீட்டிங்னால இன்வெஸ்டர் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய ரூபாய் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திச்சுட்டே இருக்கு. இதுதான் இதுக்கான காரணமாக சொல்லப்படுது. இன்னைக்கு நிஃப்டி 50 225 பாயிண்ட் இறங்கி 25,960 முடிஞ்சிருக்கு. இதுக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இப்போது 25,890 ஆக்ட் ஆகுது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்குனா அடுத்தது 25,700 வரைக்கும் கீழே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி டிஃபென்ஸ் ரியாலிட்டி செக்டர்லாம் 3%க்கு மேலே இறக்கத்தில் முடிஞ்சிருந்தது. நிஃப்டி 50 டாப் லூசர்ஸில் இண்டிகோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இடம் பிடிச்சிருந்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 5% வரைக்கும் இறக்கத்தில் முடிஞ்சிருந்தது. இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் நிஃப்டி 50ல் 4 ஸ்டாக் க்ரீனில் முடிஞ்சிருக்கு விலை ஏற்றத்தோட. உலகளவில் பெரிய நிறுவனமாக இருக்கிற ஹெச்டி ஹுண்டாய் தூத்துக்குடியில் $2 பில்லியன் ஒரு புது ஷிப்யார்ட் கட்ட போகிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட கேன்சர் ட்ரக்குக்கான ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் நியூஸ். இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த கம்பெனியோட விலை மேலே ஏறுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் மொமெண்டம் போயிட்டுருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை தேடிட்டு இருந்தீங்கன்னா வெனஸ்டே நம்ம சேனலில் போட போகிற வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.